Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Naruto Guardians of the Crescent Moon Kingdom Part 4. ஓபன் பண்ணா பெரிய சைஸ் மலை காடுகளை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு மலைக்கு தான் அந்த குறையாங்கிறவன் நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருப்பான். என்னடான்னு பார்த்தா மிச்சுருவோட டேடி கக்கருங்கிறவரு அங்கதான் இருப்பாரு. அட அந்த மீசக்கார விருமாண்டி செத்து போயிட்டாருன்னு சொன்னால அவருதான் இவரு. நல்ல வேலை அவரை சாக விடாம காப்பாத்தி வச்சிருக்கானுங்க. நருட்டோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் கதைய சொல்றாங்க. அந்த விருமாண்டி சீஃப் மினிஸ்டர் சபடபா இருக்கான்ல, அவனும் மத்த மினிஸ்டர்ஸும் சேர்ந்து கிங்கோட கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா அவர் இந்த கண்ட்ரிக்காக ரெடி பண்ண சில பாலிசிஸ் அவங்களுக்கு பிடிக்கல. கிங்க என்ன நினைச்சிட்டாரு, அட இவனை இப்படித்தான் சண்டை போடுவானுங்க, ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவானுங்கன்னு. ஆனா அதான் இல்ல. ஆனா அவனுங்க சீக்கிரட்டா கிங்குக்கு எதிராவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்ல வேலை இந்த விஷயம் கேப்டன் கொரேஹாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இந்த பஞ்சாயத்தை ஒரு வழியா தீர்த்து வச்சிட்டாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பிரின்ஸ் மிச்சுருவையும் ஹிக்குருவையும் மத்த கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு வர அனுப்பியிருப்பாரு. இதுதான் மேட்டரானு அதுக்கப்புறம் தான் மிச்சுருக்கே தெரியுது. அவருக்கு நல்லா தெரியும் அந்த பஞ்சாயத்து இன்னுமே முடியலன்னு. அதனால தான் சேஃப்டிக்கு இவங்க எல்லாத்தையும் வேற நாடுகளுக்கு அனுப்பி விட்டுட்டு இங்க அவர் அந்த பஞ்சாயத்தை சரி பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி ஆளுகளை ஹையர் பண்ணிட்டான். அவங்கள சமாளிச்சலான்னு பார்த்தா இவங்களால முடியல. கண்ணிமைக்கும் நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானுங்க. அதுக்கப்புறம் தான் படாத பாடுபட்டு கிங் எப்படியோ காப்பாத்திருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. உடனே சாக்குரா இருந்துகிட்டு அவருக்கு என்ன பஞ்சாயத்துன்னு நான் பாக்குறேன்னு போய் செக் பண்ணி பாப்பா. பார்த்த உடனே அவ மட்டும் இல்ல எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. என்னடானா அவரோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிட்டு வருது. இந்த வேலையை பண்ணது அந்த ஷபடபா ஹையர் பண்ண ஒரு எனிமி ஷினோபி பண்ண வேலை தான். அவன் ஏதோ ஸ்பெஷலான ஜுட்ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான். மொத்தத்துல நம்ம அலட்சியத்தால இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லி கிங்க நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுலயே தெரியுது அவர் எந்த அளவுக்கு கிங்குக்கு விசுவாசமா இருக்காருன்னு. உடனே சாக்குரா நான் ஏதாச்சும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட மெடிக்கல் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவா. ஏன்னா நம்ம புள்ளதான் அதுல கை தேர்ந்தவளாச்சே. சோ அப்படியே இங்க ட்ரீட்மெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி அந்த ஷபடபாவை காட்டுறாங்க. அவனால தாங்கிக்க முடியல. அவனுக்கு ஒரே பதட்டம். இங்கிட்டும் அங்கட்டும் எப்படி அவங்க தப்பிச்சு போலாம், அவங்கள விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருப்பான். அவன் ஹையர் பண்ண ஷினோபிஸ் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்காங்க, அதான் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு கொல்ல கால கத்துவான். இந்த பேசிட்டு இருக்கானே இவனோட பேரு இஷிடேட். அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா என்னதான் நம்மளுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களால எங்க அளவுக்கு வர முடியாது. சோ ஈஸியா அவங்களை எங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். உடனே ஷபடபாவும் சூப்பர், அதுக்காக தான் அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து ஹையர் பண்ணி வச்சிருக்கேன், சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சு விடுங்க, இந்த தொல்லை எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதும்பா. அப்படியே கட் பண்ணி அந்த மலையை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு வழியா சாக்குரா நம்ம கிங்கு கல்லாமானார்ல அதை சரி பண்ணிட்டா. ஆனா இந்த மாதிரி சண்டையப்ப அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும், இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிருங்கிற மாதிரி கக்காஷி கிட்ட சொல்லிட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது கிங்கு கண்ண முடிச்சிருவாரு. உடனே எல்லாம் அடிச்சு புடிச்சு வந்து பேசுவாங்க. அவரும் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினது கக்காஷியோட டீம் தானே. சோ அவங்களையும் கூப்பிட்டு வச்சு அவர் நன்றி சொல்லுவாரு. அப்புறம் அவங்க கண்ட்ரி என்ன நிலைமையில இருக்கு என்னன்னு விசாரிப்பாரு. அதுதான் இப்ப அவங்க கையில இருக்குதே. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிச்சுரு கிட்ட இந்த நாட்டை பத்தி நீ என்ன நினைக்கிறான்னு கேப்பாரு. அவன் எல்லா வளமும் இருக்கிற ஒரு செழிப்பான அழகான நாடும்பா. அதெல்லாம் ஓகே தான். ஆனா கிங்க பொறுத்த வரைக்கும் வெல்த் காசு பணம் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவர் இந்த நாட்டுல நம்புற ஒரே விஷயம் மக்கள் சந்தோஷமா இருக்கிறது. அவங்களுக்கான நம்பிக்கை கனவு லட்சியம் அன்பு கருணை பாசம்னு நம்ம கண்ட்ரியில நிறைஞ்சு வலியணும். அப்படி ஒரு கண்ட்ரி இருக்கணும் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த விஷயத்தை இந்த நாட்டுல முழுசா கொண்டு வரணும்னு சொல்லிதான் அவர் ஒரு பிளான போட்டாரு. ஆனா இவருக்கு சப்போர்ட்டா இருந்த அந்த ஷபடபாக்கு இது சுத்தமா புரியல. இத நினைக்கும் போது அவருக்கு ரொம்பவும் கவலையா இருக்குது. இத கேட்ட மிச்சுரோ என்ன டாடி நீங்களும் என் ஒய்ஃப் அமையோ மாதிரியே பேசுறீங்களேமா. உடனே ஆச்சரியமா கேப்பாரு அவளை போய் பாத்தியான்னு. அவன் அவளை மீட் பண்ணி அவ கழுவி ஊத்துனால அந்த மேட்டரை பூரா சொல்லுவான். அதாவது அவ என்ன சொல்லியிருப்பான்னா மிச்சுருக்கு வாழ்க்கையில என்ன முக்கியங்கிறதே தெரியல, அது தெரிஞ்சாதான் என்ன புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அனுப்பியிருப்பான். அவருக்கு தெரியும் அவ புத்திசாலி எப்பவுமே இப்படித்தான்னு. உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான்னா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே உனக்கு புரிய வரும். ஒன்னு மட்டும் புரியுது, உன்கிட்ட சிக்கிட்டு அவன் படாத பாடுபட்டிருக்கான்னு. அவருக்கு புரிஞ்சு போச்சு அமையோ என்ன சொல்ல வந்திருக்கான்னு. சரி ரைட்னு சொல்லி மிச்சுருவை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஃபைனல் ரெக்வஸ்டும் பாரு. உடனே அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். பின்ன இந்த நிலைமையில இருந்துகிட்டு கடைசி ரெக்வஸ்ட்னு சொன்னா என்ன இப்படி பேசுறீங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா சொல்லுங்க, எது இருந்தாலும் பண்றோம், ஆனா கடைசி அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்காக ரொம்ப கவலைப்படுறேன். என்னால இதுக்கு மேல இந்த ராஜ்யத்தை ஆள முடியாது, நீதான் இனி அந்த நாட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான் எல்லாம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நிஞ்சாஸ்ன்னு சொல்லி நம்ம கக்காஷியை கூப்பிட்டு நான் ரொம்ப அதிகமா கேட்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, எனக்கு ஒரே ஒரு ஃபைனல் ரெக்வஸ்ட், நீங்க இவங்க ரெண்டுத்தையும் மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்ட உடனே கண்டிப்பா எங்க உயிரை கொடுத்தாச்சும் அவங்கள பத்திரமா பாத்துக்குவோம் பாங்க. உடனே அவரும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மிச்சரும் நான் உன்னைய
என்னையத்தான் நம்பி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூடுவாரு. அவ்வளவுதான், ஒரு நல்ல மனுஷன் அங்கேயே டைஹே. அப்புறம் என்ன, அங்க ஃபுல்லா ஒரே சோக மலை தான். நம்ம ஹிக்குருக்கு அவங்க தாத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எப்பவுமே இவனை ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப அவர் இல்லன்னு அவனால ஏத்துக்க முடியல. உடனே நருட்டோ, உன் தாத்தா கடைசியா என்ன சொன்னாருன்னு உனக்கு புரிஞ்சதா? எனக்கு கொஞ்சம் புரிஞ்சதுன்னு அவன் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த சொல்லுவான். அவனோட கிராமத்துல தேர்டு ஹோக்காகே சாகருக்கு முன்னாடி வரைக்கும் இவனை நல்லபடியா பாத்துட்டாருல. ஆனா அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு போகும்போது நிறைய ப்ரீஷியஸான திங்ஸ இவனுக்காகவும் வில்லேஜ் மக்களுக்காகவும் விட்டுட்டு போனாரு. சோ அந்த மாதிரி தான் நானும் ஒரு நாள் ஹோக்காகே ஆகி இந்த மக்கள் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உன்னோட கிராண்ட்பா உன்னையும் உங்க அப்பாவையும் அவரு விட்டுட்டு போன ப்ரீஷியஸான திங்ஸ நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு உங்க மேல கடைசி வரைக்கும் நம்பிக்கை வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கும் லைட்டா புரியுது. ஆனா ப்ரீஷியஸான விஷயம்னு சொல்லி அவர் என்னத்த சொல்றாருன்னு புரியல. அவனுக்குள்ள ஒரு கேள்வி, என்னால அவர் சொன்னதை நிறைவேற்ற முடியுமா, இல்ல அந்த விஷயம் ரொம்ப டஃபா இருக்குமான்னு. ஆனா நருட்டோ அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா உன்னால முடியுமா. உடனே அவன் அப்படியே இழுப்பான், முடியுமா அப்படின்னு. நருட்டோ விடுறதா இல்ல, நல்லா கேட்டுக்க, ஒரு நாள் நான் ஹோக்காகே ஆவேன், கண்டிப்பா நீ ஒரு நாள் கிங்கா மாறுவேன். அப்படி மட்டும் ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரிஸ ஃப்ரெண்ட்ஸா மாத்திடுவோம். இன் கேஸ் உனக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்துனா உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வருவேன், எனக்கு பஞ்சாயத்துனா நீ வா, ஓகேவான்னு கேட்டவொன்னு அவனுக்கும் செம ஹாப்பி. உடனே பயங்கரமா சத்தியெல்லாம் பண்ணிக்குவானுங்க, கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு. கட் பண்ணா நைட்டோட நைட்டா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவாங்க. என்ன மேட்டர்னா இவங்க கிட்ட இருக்க மிலிட்டரி பவர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா மினிஸ்டரோட ஆளுகளுக்கு எதிராக நின்று சண்டை போட முடியல. சோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த கண்ட்ரிக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களோட உசுருக்கு தான் ஆபத்து. சோ அதனால இவங்கள பத்திரமா இந்த கண்ட்ரிக்கு வெளியில கூப்பிட்டு போய் இவங்களுக்குன்னு சில நட்பு வட்டாரங்கள் இருக்கும்ல, அவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தி அதுக்கப்புறம் ஒரு பிளான போட்டு ரிட்டர்ன் வந்து இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். அதுதான் இப்ப இருக்கறதுலயே பெஸ்ட் பிளான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு தப்பிச்சு கப்பல்லாம் ரெடி பண்ணி வெளியில போறதுக்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த மிச்சிருக்கு அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப கவலை. அந்த கவலையில அவரால் நடக்க கூட முடியல. அதெல்லாம் இல்ல, வாங்கப்பான்னு சொல்லி ஹிக்குரு கூட்டு போவானா, எல்லாம் திபு 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 திபுன்னு ஓடிடுவாங்க. அவன் பின்னாடி என்னைய விட்டுட்டு போகாதீங்கடான்னு கத்திட்டே வருவான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, இவனுங்க யாரை ப்ரொடெக்ட் பண்ண வந்தானுங்க? கிங்க தானே, அவரை கழட்டி விட்டுட்டு இவனுங்க ஓடி என்ன பண்ண போறானுங்க? அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு மத்தவங்க எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு மிச்சிருவா போய் தூக்குனா அவனால எந்திரிக்க கூட முடியல, செம டயர்டு போல பொத்துன்னு விழுந்துருவான். ஐயோ இந்நேரம்னு பார்த்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்களே, யாராச்சும் பாத்திர போறாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஷபடபா ஹையர் பண்ணிருக்க நிஞ்சாஸ் அங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. என்ட்ரிலேயே பேப்பர் பாம் பிளாஸ்ட் தான். ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. ஆளுங்க பார்க்க கொஞ்சம் கர்ண கொடூரமா தான் இருப்பாங்க. அவங்க இவங்களை பார்த்து நீங்க என்ன முட்டாளுகளா, கோஸ்டல் லைன்லாம் அந்த அளவுக்கு செக்யூரிட்டியா இருக்கும், நீங்க என்னதான் போட் அரேஞ்ச் பண்ணி போனாலும் எங்களுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிரும், எங்களை தாண்டி எல்லாம் யாரும் தப்பிச்சு போக முடியாது, அதனால ஒழுங்கா அவங்க ரெண்டு பேத்தையும் ஒப்படைச்சிட்டு பேசாம சமத்து பிள்ளைகளா இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க, இல்லன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்ன உடனே நருட்டோ தான் கோபக்காரனாச்சே, டேய் அவன் மேல கைய வச்சு பாருங்கடா, அப்புறம் உங்க கையில இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃபிங்கர் சிப்ஸா மாத்திடுவேன்பா. உடனே அவனு பரவாயில்லையே நீ ரொம்ப வீரமான பயலா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு நருட்டோ பின்னாடி வந்து ஒரே அடி நம்ம பைய தெரிச்சிருவான். பட் இருந்தாலும் விடல, மறுபடியும் அவன் கூட சண்டை போட ட்ரை பண்ணுவான். என்னதான் அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த அட்டாக்ல எல்லாம் ஈஸியா எஸ்கேப் ஆகி நருட்டோவை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பான். ஆனா கக்காஷி அங்க இருக்கிறத மறந்துட்டாங்க, சட்டக்குன்னு வந்து கழுத்துல கத்திய வச்சிருவான். ஆனா அப்பவுமே அவன் பீதி ஆகல. அவனோட ஆள்ல இன்னொரு சப்பவாயா இருக்கான், அவன் வந்து நருட்டோவை ஒரே அடி பைய அப்படியே மணல்ல விழுந்தடிச்சு உருண்டு தேய்ச்சிக்கிட்டே போவானா. அவன் வேகத்துக்கு அப்படியே ஓடி வந்து அதுக்கப்புறம் ஒரு 4 மிதிய போட்டு பறக்க விட்டு அப்புறம் பிளையிங்ல போய் ஒரு 4 மிதிய போட்டு கீழே தெரிய விடுவான். அவ்வளவுதான், பைய பாதி பாடி மண்ணுக்குள்ள இருக்கும். ஒத்தாளு நம்ம பையில ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிச்சிருக்கான். இங்க கக்காஷி பார்த்து காண்டாயிட்டு இருக்கான். அந்த செகண்டே டப்புன்னு அவன் கண்ணு முன்னாடியே எஸ்கேப் ஆவான். உடனே கக்காஷிக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை. இங்க நம்ம ராக்லிக்கு செம்ம காண்டாயிரும், எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டு மேல கைய வைப்ப, உன்னை விட மாட்டேன்டான்னு வேகமா போய் அட்டாக் பண்ணுவான். ஆனா அவனாலுமே அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியல. பேலன்ஸ் நின்னுட்டு இருக்கிறது நம்ம சாக்குரா தானே, அவளை அட்டாக் பண்ண கரண் பண்ணான்னு சொல்லி இன்னொருத்தி வருவா. அவங்க டீம்ல இருக்க ஒரு 3வது ஆளு. இங்க அந்த இஷிடேட்டு நம்ம கக்காஷிக்கே சவால் விடுவான். நான் நிறைய லீவ் ஷினோபிஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் உண்மையானு சொல்லி பாத்துருவோமான்னு 2 பேரும் அட்டாக் பண்ணுவானுங்க. அவனுக்கு ஒன்னும் ஆகாது, ஆனா கக்காஷிக்கு கையில ஒரு வெட்டு விழும். அதே நேரம் இங்க ராக்லி ஒரு சைடு போராடிட்டு இருப்பான், சாக்குரா ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருப்பா. 2 பேர்த்தாலுமே அவங்க கூட சண்டை போட முடியல. என்னடானா இவங்க சண்டை போறதே ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. ஏன்னா இவங்க சண்டை அவ்வளவு ஃபாஸ்டா போடுவாங்க, ஆனா இப்ப மூவ் பண்ண முடியல. கக்காஷிக்கு டவுட், ஒரு வேளை இது கெஞ்சுட்சுனா இதை எப்ப பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, ஒன்னும் புரியலையேன்னு. அந்த டைம் அந்த இஷிடேட்டுங்கிறவன் கையில ஏதோ ஒரு கண்ணு மாதிரி வர வச்சு பட பட படன்னு வேகமா வந்து கக்காஷி அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணா அவனை டப்புன்னு பிடிச்சி அப்படியே அவனை கல்லா மாத்துவான். அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான், இது கெஞ்சுட்சு கிடையாது, டோட்டலாவே வேறன்னு. நம்ம சாக்குரா கண்டுபிடிச்சிட்டா, இவங்க பாமா பிளாஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த டைம் தான் ஏதோ வேலையா பண்ணிருக்காங்கன்னு. உடனே அந்த கரண் பண்ணா ரொம்பவும் கஷ்டப்படாதீங்க, அது சாதாரண பாம் இல்ல, ஒரு பாய்சன் மிஸ்ட், அதை யாராச்சும் ஸ்மெல் பண்ணாங்கன்னா அவங்களோட 5 சென்ஸுமே பயங்கரமா ஸ்லோ ஆயிரும், அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அதுலதான் இப்ப நீங்க மாட்டிட்டீங்கப்பா அப்படின்னா. இப்போதைக்கு நம்ம ஆளுகளால அந்த அளவுக்கு பெஸ்டா சண்டை போட முடியாது, அந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஆளுகளை போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. அவன் பார்த்துட்டு இப்ப புரியுதா யார் இந்த சண்டையில சுப்பீரியர்னு, நாங்க இந்த சண்டையில வின் பண்ண போறோங்கிற மாதிரி சொல்லும் போது கக்காஷியோட கையை காட்டுறாங்க, அது கல்லா மாறிடுச்சு. அவன் முழுசா கக்காஷிய கல்லா மாத்த வரும்போது இடையில குறையா வந்து ஒரு போர்டு, ஆனா எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம்
கிங்க இந்த மாதிரி பண்ணீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, அவருக்காண்டி உங்களை பழி வாங்க போறேன்னு கண்டுமே நீங்க போய் அட்டாக் பண்ணுவான். நம்ம நிஞ்சா சாலையே அவங்கள எதுவும் பண்ண முடியல. இவன் மிலிட்டரி ஆளு என்ன பண்ண முடியும்? நீட்டா போய் அடி வாங்கி கல்லா மாறிடுவான். இதுல வேற அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து ரசிப்பான். வாவ், வாய்க்குல ஈ போற மாதிரியே ஒரு போஸ். இனி இது தேவையில்லை, வேஸ்ட் பீஸ்னு சொல்லிட்டு ஒரு போர்டு. அவ்வளவுதான், கல்லா இருக்கவன் உடஞ்சு அப்படியே சுக்கல் சுக்கலா போயிருவான். கக்காஷியா அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் லுக்கூறதோட இந்த பாட்டுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.